வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழா காணொலி காட்சி மூலம் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. பிளாக் பேந்தர் நாயகன் சட்விக் போஸ்மேன் காலமானார். சோக கடலில் ஆழ்ந்த ரசிகர்கள். விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்களுக்காக வழங்கப்படும் விருதுகளின் பரிசுத் தொகை அதிகரிப்பு மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 300க்கும் மேற்பட்டோருக்கு இன்று புதிதாக தொற்று. புதுச்சேரியில் ஒரே நாளில் 550 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இந்தியாவில் 34 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 76,472 பேருக்கு தொற்று உறுதி. கொரோனா தளர்வு அறிவிப்பில் பொது போக்குவரத்து அனுமதிக்கப்படுமா? தமிழக அரசு இன்று முக்கிய ஆலோசனை. ஆகஸ்ட் மாதத்தின் தளர்வுகளற்ற ஊரடங்கு நாளை நிறைவு. வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்களை வாங்க குவிந்த மக்கள். நீட் ஜேஇஇ தேர்வுகளை நடத்துவதற்கு அனுமதி அளித்ததை மறு ஆய்வு செய்யக்கோரி 6 மாநிலங்கள் வழக்கு. கொரோனா பரவல் உச்சத்தை அடைந்துள்ளதால் தேர்வுகளை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவதற்கு எதிர்ப்பு. வாஷிங்டன் வெள்ளை மாளிகை முன்பு நூற்றுக்கணக்கானோர் போராட்டம். 13வது IPL கிரிக்கெட் தொடரில் இருந்து சுரேஷ் ரெய்னா விலகல். சொந்த காரணங்களுக்காக பங்கேற்க போவதில்லை என தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 76,472 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 76,472 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 34,63,973 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 26,48,999 பேர் கொரோனாவில் இருந்து பூரண குணமடைந்த நிலையில் தற்போது 7,52,423 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கொரோனாவுக்கு 1021 பேர் பலியாகியுள்ளதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை 62,550 உயர்ந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்களுக்காக வழங்கப்படும் விருதுகளின் பரிசுத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த தியான் சந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லி தியான் சந்த் தேசிய விளையாட்டு மையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கிரண் ரிஜிஜு விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்களுக்காக வழங்கப்படும் விருதுகளின் பரிசுத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி அர்ஜுனா விருதுக்கான பரிசுத் தொகை 15 லட்சம் ரூபாயாகவும் கேல் ரத்னா விருதுக்கான பரிசுத் தொகை 25 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹெச் வசந்தகுமார் மறைவுக்கு டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டாக்டர் ஏ.சி. சண்முகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கடந்த 2004 மற்றும் 2014 ஆகிய இருமுறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர் திரு ஹெச் வசந்தகுமார் என குறிப்பிட்டுள்ளார். வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்து கடினமான உழைப்பின் காரணமாக உன்னத நிலையை அடைந்தவர் என்றும், அவரது இழப்பு காங்கிரசுக்கு மிக பெரும் இழப்பு என்றும் டாக்டர் ஏ.சி. சண்முகம் தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அவரது காதலி ரியா சக்கரவர்த்திக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள வீட்டில் பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து கொண்டார். இந்த மரணம் தொடர்பாக அவரது காதலி ரியா சக்கரவர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு ஆணையம் விசாரித்து வருகின்றன. சுஷாந்த் சிங் மரணம் குறித்து ரியா சக்கரவர்த்தி, அவரது தந்தை இந்திரஜித் சக்கரவர்த்தி மற்றும் அவரது சகோதரரிடம் மும்பையில் பல மணி நேரம் விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தியுள்ளன. இந்நிலையில் இந்த வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு காலை 10:30 மணியளவில் நேரில் ஆஜராகும்படி ரியா சக்கரவர்த்திக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகர் சட்வின் போஸ்மேன் புற்றுநோய் காரணமாக காலமானார். அவருக்கு வயது 43. லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களின் நாயகனாக வலம் வந்த சட்விக் போஸ்மேன் பிளாக் பேந்தர் படத்தில் நடித்ததன் மூலம் உலகளவில் மிகவும் பிரபலமானவர். இவர் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் உள்ளிட்ட பிரபல ஹாலிவுட் படங்களில் நடித்திருந்தார். இந்நிலையில் பெருங்குடல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த சட்விக் போஸ்மேன் நேற்று காலமானார். பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 4 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்த இவர் தனக்கு ஏற்பட்ட இந்த கொடிய நோய் குறித்து தனது குடும்பத்தினருக்கு கூட தெரிவிக்காமல் மறைத்துள்ளார். இவரது மறைவு செய்தியை கேட்டு உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சட்வின் போஸ்மேன் மறைவுக்கு ஹாலிவுட் பிரபலங்கள் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருதினை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழா டெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகளை வழங்கினார். தமிழக பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன், ஹாக்கி வீராங்கனை ராணி, டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் கேல் ரத்னா விருதை பெற்றுக் கொள்ளவில்லை. இதேபோல் கிரிக்கெட் வீராங்கனை தீப்தி சர்மா உள்ளிட்டோருக்கு அர்ஜுனா விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழகத்தில் மதியம் 12 மணி நிலவரப்படி 300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மேலும் 179 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,237ஆக உயர்ந்துள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 404 பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக 28 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த எண்ணிக்கை 4,656ஆக அதிகரித்துள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 4,040 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 103 பேர் உயிரிழந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 24 மணி நேரத்தில் 109 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,000ஐ தாண்டியுள்ளது. மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த 64 வயது பெண், நாகர்கோவில் இளங்கடையைச் சேர்ந்த 60 வயது பெண் ஆகிய இருவர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 171ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவாக இன்று ஒரே நாளில் 550 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 13,556ஆக அதிகரித்துள்ளது. 8,511 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் 211 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது.
கொரோனா தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு கட்டமாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகளற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இம்மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நாளை தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இதனால் வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் சந்தைகளில் குவிந்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்குவதற்காக மீன் வியாபாரிகள் அதிக அளவில் குவிந்தனர். பெரும்பாலான வியாபாரிகள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் கூட்டம் கூட்டமாக மீன்களை வாங்கி சென்றனர். திருச்சி புத்தூர் மீன் மார்க்கெட்டில் விலை குறைவாக காணப்பட்டதால் திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி முண்டியடித்தபடி மீன்களை வாங்கி சென்றனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காவல்துறையினர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் செயலில் ஈடுபட்டனர். ஓணம் பண்டிகைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. தொடர்ந்து 5 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அப்போது புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு ராஜிவரு முன்னிலையில் மேல் சாந்தி சுதிர் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார். நாளை உத்ராட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இதைத் தொடர்ந்து 31ஆம் தேதி திருவோண தினா சிறப்பு வழிபாடு, செப்டம்பர் 1ஆம் தேதி அவிட்டம் நாள் சிறப்பு பூஜை, 2ஆம் தேதி சதயம் நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. 5 நாட்கள் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு அன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு நடை அடைக்கப்படும். கொரோனா பரவல் காரணமாக கோவிலில் பக்தர்கள் தரிசனத்துக்கான தடை நீடிப்பதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாநகர் மாவட்டம் ஜங்ஷன் பகுதிக்கு உட்பட்ட 46வது புதிய வட்டக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பெரிய மிளக்குப்பாறை பகுதியில் நடைபெற்றது. இதில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்தநாளை ஒட்டி ஏழை எளிய பெண்களுக்கு விலையில்லா சேலைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் திரு தன்சிங், மாவட்ட வர்த்தக அணிச் செயலாளர் திரு சதீஷ்குமார், வழக்கறிஞர் அணித் தலைவர் திரு தினேஷ், வட்டச் செயலாளர் திரு பிரவீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை சாலிகிராமம், வியாசர்பாடி கொரோனா சித்த மருத்துவ மையங்களில் இதுவரை 5344 கொரோனா நோயாளிகள் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா சித்த மருத்துவ மையம் மூலம் நடைபெற்று வரும் சிகிச்சை மையத்தில் 4655 பேர் அனுமதிக்கப்பட்டு அதில் 4224 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 71 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 54 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 333 ஆண்கள், 98 பெண்கள் என 431 பேர் சிகிச்சையில் உள்ளனர். அதேபோல் வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் 1315 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 1120 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 115 ஆண்கள், 78 பெண்கள், 2 குழந்தை உள்ளிட்ட 195 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆயிரத்தி 385 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 1120 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 195 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு அனைவருக்கும் காலை வேளையில் கபசுர குடிநீர், மூலிகை தேநீர் மற்றும் மதிய வேளையில் நெல்லிக்காய் சாதம், மிளகு சாதம், மூலிகை தேநீர் போன்றவை கொடுக்கப்பட்டு வருகிறது. இரவு வேளையில் கரிசாலை பால் மற்றும் சுக்கு கஞ்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு கொரோனா நோயாளிகளின் மன அழுத்தத்தை போக்க சித்தர் யோகாசனம், சித்தர் திருமூலர் பிராணாயாமம், சித்தர் மனநல பயிற்சி, சித்தர் வர்மம், சித்தர் முத்திரை போன்றவை மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் காலை வேளையில் கொடுக்கப்பட்டு வருகிறது.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் இன்று முதல் இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வரும் 15ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேவஸ்தான நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உண்டியலில் சேர்ந்துள்ள பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் 50 கோடியை ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இன்று முதல் பக்தர்களை இலவச தரிசனத்திற்கு அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான டிக்கெட்டுகள் அந்தந்த கவுண்டர்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று மாலை நடைபெறும் நிலையில் பக்தர்கள் வருகையை தடுக்க நாகை மாவட்டத்தில் 21 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த ஆண்டு பக்தர்கள் இன்றி நடைபெறவுள்ளது. இன்று மாலை கொடியேற்றம் நடைபெறுவதால் வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதால் நாகை மாவட்டத்தில் 21 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு 1100 போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய 8 வழிகளில் 6 வழிகள் அடைக்கப்பட்டு போலீசார் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் வாசிகள் சென்று வர 2 வழிகள் மட்டும் திறந்திருக்கும் என்றும் அதன் வழியாக அவர்கள் உரிய அடையாள அட்டையை காண்பித்து சென்று வரலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வரும் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறவுள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக ராகு பெயர்ச்சியின் போது சிவாச்சாரியார்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் மட்டும் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வழக்கம் போல் நடைபெறும் பரிகார பூஜைகள், யாகசாலை பூஜைகள், லட்சார்ச்சனை பூஜைகள், ஆராதனை நடைபெறுகிறது. கொரோனா தொற்று நோய் காரணமாக பக்தர்கள் ஆலயத்திற்கு வர இயலாத சூழலில் பக்தர்களுக்காக இங்கு சிறப்பு பிரார்த்தனை பூஜைகள் நடைபெறுகிறது. பக்தர்கள் வீட்டிலிருந்து காண்பதற்காக காணொலி மூலமாகவும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தபால் துறை மூலமாகவோ காசோலை அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு பரிகார பூஜைகள் செய்து பிரசாதம் அனுப்பப்படும். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் இருந்து இதுவரை 21 கோடியே 90 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் இதுவரை 9,98,491 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 9,1048 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,94,533 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 21 கோடியே 90,01,793 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுரவாயல் அருகே மசாஜ் சென்டருக்குள் வாடிக்கையாளர் போல் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மதுரவாயல் அடுத்த வானகரம் பகுதியில் பவித்ரா என்ற பெண் 5 இளம் பெண்களை வைத்து மசாஜ் சென்டர் நடத்தி வந்தார். இங்கு வாடிக்கையாளர் போல் வந்த 5 இளைஞர்களில் 2 பேர் உள்ளே சென்றவர்கள் சிறிது நேரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து அவர் அணிந்திருந்த நகைகளை கழற்றி தரும்படி தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த பெண் கொள்ளையரை பிடித்து தள்ளிவிட்டு வெளியே ஓடி வந்தார். இதனை கண்டதும் வெளியே நின்று கொண்டிருந்த 3 பேர் தப்பி ஓடிவிட்டனர். வீட்டிற்குள் இருந்த இளைஞர்கள் தப்பி ஓட முயன்றபோது அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கி மதுரவாயல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ரிஷி மற்றும் சரவணன் என தெரியவந்தது. தப்பி ஓடிய 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.
தேனி மாவட்டத்தில் ஊராட்சி தலைவரின் வீட்டில் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் சீலையம்பட்டி ஊராட்சியின் தலைவராக திருப்பதி இருந்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி உடைந்து வீட்டினுள் இருந்த பெரியவர்கள், குழந்தைகள் ஆகியோர் மீது கண்ணாடி துகள்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. கல்வீச்சை தொடர்ந்து பாட்டில்களும் வீசப்பட்டுள்ளன. கல் மற்றும் பாட்டில் வீச்சு சம்பவம் தொடர்பாக சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டை தாக்கிய சம்பவம் அக்கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதுவுமே அப்படி மேலே வந்து கண்ணாடியை உடைஞ்சு வகுத்தில் கொஞ்சம் லேசாக கீறல், என் வீட்டுக்காரம்மாவுக்கு கையில் காயம் மற்றும் இந்த கண்ணுக்கிட்ட லேசாக கண்ணாடி குத்தி இருந்தது. அதெல்லாம் இது பண்ணவுமே அப்படி நாங்கள் போலீஸுக்கு தகவல் தெரிவித்து வந்து பார்த்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. காலையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளிய 30 லாரிகள் மற்றும் 2 பொக்லைன் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வள்ளக்குளம் கிராமம் அருகே கிருத்துமால் ஆற்று படுகையில் போலீசார் நடத்திய சோதனையில் 4 லாரிகள் மணலுடன் பிடிபட்டன. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி மணல் குவாரி தொடங்கப்பட்டு மொத்தம் 30 லாரிகள், 2 பொக்லைன் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட நாடு முழுவதும் விவசாய பணிகளுக்கு தேவைப்படும் 44,000 டன் பொட்டாசியம் உரம் ரஷ்ய நாட்டில் இருந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் விவசாய பணிகள் நடைபெறும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் லாரிகள் மற்றும் சரக்கு ரயில்கள் மூலம் இந்த உரம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாலக்கரை ரவுண்டானாவில் எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் திரு முகமது ஹசான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாமியர்கள் திரளானோர் பங்கேற்று மத்திய அரசின் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராகவும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் மத்திய பாஜக அரசின் புதிய கல்விக் கொள்கை சுற்றுச்சூழல் வரைவு மதிப்பீடு திருத்த சட்டத்திற்கு எதிராக எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாமக்கல்லில் அமமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் தெற்கு மாவட்ட அமமுக முன்னேற்றக் கழகம், நாமக்கல் வடக்கு நகர கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு பி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. மாவட்ட அவைத் தலைவர் திரு குமரவேல், மாவட்ட துணைச் செயலாளர் திரு சக்திவேலன், மாவட்ட இணைச் செயலாளர் திரு தங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி நகர அமமுக முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் கே ராஜேந்திரன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டு பகுதிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தருமபுரியில் உள்ள குமாரசாமி பேட்டையில் நடைபெற்றது. நகர செயலாளர் திரு எம் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே ராஜேந்திரன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கிளைக்கழக செயலாளர்கள் நியமனம் செய்வது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கி பேசினார். ஷார்ஜாவில் இருந்து சென்னை வந்த மீட்பு விமானத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். ஷார்ஜாவில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மீட்பு விமானத்தில் சென்னைக்கு வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 200 கிராம் தங்கத்தை கடத்தி வந்த மன்னார்குடியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என்ற பயணியை கைது செய்த சுங்கத்துறையினர் அந்த தங்கத்தை வாங்க இருந்த முகமது ஆசிப் என்பவரையும் கைது செய்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சட்டவிரோதமாக மணல் அள்ளிய 30 லாரிகள் மற்றும் 2 பொக்லைன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வள்ளக்குளம் கிராமம் அருகே அனுமதியின்றி மணல் குவாரி திறக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் கமுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு நடத்தினர். அதிகாரிகள் வருவதை அறிந்த மணல் கொள்ளையர்கள் லாரிகளை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். மணலுடன் 30 லாரிகள் மற்றும் 2 பொக்லைன் இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே உணவக உரிமையாளரின் மகனை கடத்தி 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முடிச்சூர் மதனத்தபுரத்தில் ஹோட்டல் நடத்தி வரும் தங்கராஜ் என்பவரின் மகன் நவஜீவனை மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்று 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். சிசிடிவி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்ட போலீசார் மறைமலை நகரில் பதுக்கி இருந்தவர்களை காருடன் மடக்கி பிடித்து சிறுவனை மீட்டனர். விசாரணையில் தங்கராஜன் ஹோட்டலில் சில மாதங்களுக்கு முன் வேலை செய்த உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த ஹரிஹரன், அவரது நண்பர் விக்னேஷ் மற்றும் கார் ஓட்டுநர் சரத்குமாருடன் சேர்ந்து சிறுவனை கடத்தியது தெரியவந்தது. மதுரையின் சின்ன குற்றாலம் என அழைக்கப்படும் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வாடிப்பட்டி அருகே உள்ள குட்லாடம்பட்டி தாடகை நாச்சியம்மன் கோவில் நீர்வீழ்ச்சியில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் கொட்டும். இதனால் அந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குளிப்பது வழக்கம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் இருந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு தண்ணீர் வருகிறது. குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சியில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் அருவிக்கு செல்லும் பாதை சேதமடைந்துள்ளதால் சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்போரூர் பேரூராட்சி எதிரே நேற்று இரவு அதிபயங்கர சப்தத்துடன் வெடிகுண்டு வெடித்ததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அலறியடித்து ஓடினர். சம்பவ இடத்துக்கு வந்த திருப்போரூர் போலீசார் குண்டு வெடித்து கை, முகம் உள்ளிட்ட பகுதியில் படுகாயமடைந்து கிடந்த 2 இளைஞர்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி சாமுண்டீஸ்வரி, செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் ஆகியோர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 13வது IPL கிரிக்கெட் தொடரில் இருந்து சென்னை அணி வீரர் சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளார். இதுகுறித்து சென்னை அணி உரிமையாளர் காசி விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொந்த காரணங்களுக்காக நடப்பு IPL தொடரில் இருந்து சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளதாகவும் அவருக்கு சென்னை அணி நிர்வாகம் முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுரேஷ் ரெய்னா இந்தியாவுக்கு திரும்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா தனது நண்பர்களுடன் தெருவில் கிரிக்கெட் விளையாடிய வீடியோவை வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகும் இந்த வீடியோவை தற்போது பார்ப்போம். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.